Hi everyone, welcome to Shanbri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் MS Wordல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். செகண்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர். ஓகே, டெக்ஸ்ட் ஹைலைட் கலர்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து ஏதாவது முக்கியமான வார்த்தை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பென்சிலால அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்ம சிஸ்டம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வார்த்தை இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் ஹைலைட் கலரை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க, இதுல வந்து எனக்கு பவர்ஃபுல்னு இருக்கா, இந்த வேர்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஏபின்னு சொல்லி இருக்கும். இதனால நீங்க கர்சர் வைக்கும் போது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஹைலைட் கலர்னு ஷோ ஆகும். பக்கத்துல ஏதோ இருக்கா, இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, கலர்ஸ் ஷோ ஆகுது. உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த வேர்ட் மட்டும் எனக்கு எல்லோ கலர்ல வந்துருச்சு. இந்த கலர் வேண்டாம், உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னா அகைன் அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஹைலைட் கலரை கிளிக் பண்ணிட்டு கீழே நோ கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும். அந்த கலர் வந்து ரிமூவ் ஆயிடும். இதை நீங்க ஒரு வேர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு சென்டென்ஸாவும் இருக்கலாம், ஒரு பேராகிராஃபாவும் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்க கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் கலர். ஃபாண்ட் கலர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த லெட்டர்ஸ்லாம் என்ன கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு. இந்த பிளாக் கலர் வேண்டாம், அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற கலர்ஸ் வேணும், ரெட் வேணும், க்ரீன் வேணும்னா நீங்க அந்த ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் கலர். நான் இந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் கலர் நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எல்லா கலர்ஸும் எனக்கு ஷோ ஆகும். அதுல நான் இப்போ என்ன பண்றேன்னா ரெட் கலர் கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பேராகிராஃப் மட்டும் ரெட் கலர்ல எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் நான் இந்த பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மோர் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோர் கலர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்க கலர்ஸ்ல உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மோர் கலர்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட்ல பாருங்க குட்டி குட்டி கலர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். கிரீன்லயே பாருங்க லைட் கிரீன், டார்க் கிரீன் சொல்லிட்டு எல்லா விதமான கிரீன்ஸும் இருக்கும். எல்லோலயே வந்து லைட் எல்லோ, டார்க் எல்லோ எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கன்னா நான் வந்து கிரீன் கிளிக் பண்றேன். அந்த கிரீன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இந்த நியூன்ற பாக்ஸ்குள்ள ஷோ ஆகுது அந்த கலர். இந்த கலர் நீங்க பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலர் ஓகேனா நீங்க ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கிரீன் வேணா, அதுக்கு பதிலாக எனக்கு பிங்க் கலர் வேணும். பிங்க் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு பிங்க் கலர் ஷோ ஆகுதா. இந்த கலர் ஓகே, இங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலர் ஓகேனா ஓகேன்னு கொடுங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இப்போ டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆயிடும். இப்போ பாருங்க பிங்க் கலர்ல எனக்கு வந்துருச்சு. மறுபடியும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மோர் கலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு. மோர் கலர்ஸ்ல நம்ம ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டம் கிளிக் பண்ணிக்கிறேன். கஸ்டம்ல பாருங்க நீங்க ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நான் ப்ளூ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூலயே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பாருங்க. ப்ளூலயே வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ வேணுமா இல்ல லைட் ப்ளூ வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த நியூன்ற இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க கொடுக்குற கலர் எனக்கு இந்த கலர் ஓகே, இந்த கலர் எனக்கு ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஓகேன்னு நான் கொடுக்குறேன். பாருங்க அந்த கலர்ல சேஞ்ச் ஆயிடும். இதுதான் வந்து ஃபாண்ட் கலர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் பத்தி பார்த்திருக்கோம், ஃபாண்ட் கலர் பத்தி பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷாண்ட்ரிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.